இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான கம்பு லட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல செம்ம டேஸ்டா பண்ணி அசத்தியிருக்காங்க. இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். கம்பு லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப்புக்கு கம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கம்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா உணர்த்திட்டு எடுத்திருக்கேங்க. நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் உணர விட்டா பிறகு நல்லா எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஒரு கப்பு கம்புக்கு வந்து நம்ம அரை கப்புக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன், 1/4 கப்புக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க, 1/4 கப் பொரிகடலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காண்டி 4 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இதை இந்த கம்போடு சேர்த்துக்கலாம். நல்லா கம்போடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் நம்ம கம்பை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியமான தீயில் வச்சுக்கலாம். நல்லா மீடியமான தீயில் வச்சுக்கிட்டேவும் வாசனை வர்ற வரைக்கும் இந்த கம்பை வறுத்துக்கலாங்க. பாருங்கள், கம்பு வறுக்கும் போதே வாசனை சும்மா கம கம கமன்னு வீடு ஃபுல்லாக வருதுங்க. இப்போ நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஆற விட்டுறலாம், எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூனுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேங்க. கருப்பு எள்ளுக்கு பதில் வெள்ளை எள் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவுமே நல்லா வாசனை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா மீடியம் தீயிலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா எள் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து பொரிகடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேங்க. வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். லைட்டாக ஒரு தடவை வறுத்துக்கிட்டால் போதும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சே வறுத்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலையை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் நல்லா இப்போ தண்ணி சத்தாக இருக்குது பார்த்திங்களா? இந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா பொழு பொழுன்னு வரணுங்க. அந்தளவுக்கு அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு கம்பு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா வலுவலுன்னு இந்த அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு பவுடராக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து நம்ம பொரிகடலையும் வேர்க்கடலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதை நான் இப்போ குறப்பாக அடித்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கல. இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கறந்து விட்டுக்கலாம். இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்தால் போதும். பாகுபதம் எதுவும் அவசியம் இல்லைங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூனுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா நெய் சேர்க்கும் போது இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம லட்டு பிடிக்கும் போது தண்ணி பத்தலைன்னா அப்புறமே நம்ம கொஞ்சம் கொதிக்கிற வெந்நி தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அப்புறமே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போயே அதிகமான தண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாதுங்க. அதனால தான் 1/4 கப்பு மட்டும் நான் தண்ணி சேர்க்க சொன்னேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து கைகால் அடிக்கடி மரத்து போனது போல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்பில் ரெசிபி பண்ணி சாப்பிடுங்க. அப்படி முடியலைன்னா நல்லா கம்பை ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவுனாலும் சாப்பிட்டுட்டு வாங்க. நரம்புகளுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்க இந்த லட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதாவது லட்டு சாப்பிட்டாலும் சரி, நான் சொன்னது போல் முளைக்கட்டிய கம்பு சாப்பிட்டாலும் சரிங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இதை ஆற விட்டுடாச்சு. இப்போ நம்ம லட்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆற விட்டுற வேணாம். கை பொடுக்கிற சூடு வந்தால் பிறகு கையில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ கரெக்டான அளவில் இந்த மாவு இருக்குது. நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு தோதாவும் இருக்குங்க. உங்கள்கிட்ட ரொம்ப பொழு பொழுன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக கொதிக்கிற வெந்நியை ஊற்றி நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதே போல் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப மாவு வந்து கொல கொலன்னு ஆயிரும். லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. இது போல் நான் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. கம்பு லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்ப சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே பார்க்கவே சூப்பரா இருக்கு. அதே போல வாசம் கம கமன்னு வருதுங்க.
சூப்பரா இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்குது. நம்ம கம்பு வறுத்து சேர்த்துக்கிறோம். அதோட வாசம், கடலைப்பருப்பு, பொரிகடலை, இதோட வாசம்லாம், எள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். ரொம்பவே ஃப்ளேவரா செம்மையா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளை நீங்க சாப்பிடுமே சொல்ல வேண்டாம். லட்டு அவங்களே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. நல்லா நெய் வாசத்தோட செம்மையா இருக்குங்க. நீங்க பண்ணி மட்டும் வச்சுட்டா போதும், குழந்தைங்க நல்லா காலி பண்ணிடுவாங்க. இதே அளவுகளோட நீங்களுமே லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். புதுசா என்னோட வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.